ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதோட பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சின்ன சின்னதாகவே கட் பண்ணிட்டோம்னா பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக வருது. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை கழுவுறதுக்கு தண்ணியை கொதிக்க வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூனுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை அப்படியே கொதிக்க வைங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை சேர்த்துருங்க. நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதை அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவுன பிறகு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கழுவி தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஈரப்பசையே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா கோட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். மாவு இப்போ கொஞ்சம் கோட்டாகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கடலை மாவும் சோள மாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் திரும்பவும். இந்த மாதிரி நல்லா கோட்டானதும் ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பேட்ச் வைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உடனே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ காலிஃப்ளவர் பக்கோடாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்நாக்காக டீ கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா ரசம், தயிர் சாதம் இது கூட சைடிஷ்ஷாகவும் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.